வணக்கம் நண்பர்களே. சோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் அட் ஓல்ட் டிராஃபர்ட் டிரால நடந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும். சோ இந்தியா இந்த பர்டிகுலர் மேட்ச் டிரா பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. முதல்ல நம்ம யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா கேஎல் ராகுலுக்கும் சரி சுப்மன் கில்லுக்கும் தான். ஏன்னா 0-for-2 இருந்து அவங்க அந்த 188 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது ரொம்ப குரூஷலா இருந்தது. அவங்க அடிச்ச ரன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2.5 செஷன் விளையாடினாங்க. ஒரு பக்கம் கேஎல் ராகுல் கிளாசிக்கான ஒரு 90 அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. ஒரு பக்கம் சுப்மன் கில் அவரோட 4th 100 அடிக்கிறாருங்க இந்த சீரீஸ்ல. அண்ட் 700 ரன்ஸ் மேலேயும் அடிச்சிட்டாரு இந்த சீரீஸ்ல. ஹி இஸ் ஹேவிங் அன் அமேசிங் இங்கிலாந்து சீரீஸ், அதுல டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறமா டே 5ல செகண்ட் செஷன் அண்ட் தேர்ட் செஷன் த வே சுந்தரன் ஜடேஜா விளையாடின விதம் வாஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். மக்களே தே டிசர்வ் டு கெட் தட் 100s, அதுல டவுட்டே கிடையாது. அவங்களோட டிஃபென்ஸ் ரொம்பவே ராக் சாலிடா இருந்துச்சுங்க. அவங்க வந்து டாசனை விளையாடின விதமா இருக்கட்டும், இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாடின விதமா இருக்கட்டும், அந்த ஒரு கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் வாஸ் அப்சல்யூட்லி கிளியர், எவிடென்ட்டா தெரிஞ்சது. அண்ட் லாஸ்டா பென் ஸ்டோக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 1 hour முன்னாடி கை கொடுத்து இந்த மேட்சை டிரா பண்ணலாம்னு வந்தாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது இந்தியா டினை பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் அந்த ரெண்டு பிளேயருமே டிசர்வ் டு கெட் தட் 100. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் டிரா இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி.